ஹாய் வெல்கம் டு செடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சைடிஷ் ரெசிபியும் கூட. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம். டெய்லி நம்ம சாப்பாட்டில் எல்லாருமே ரசத்தை வந்து சேர்த்துப்போம். ஒரு குழம்பு பொரியல் இதெல்லாம் செய்கிறப்போ ரசமும் கண்டிப்பாக நம்ம சமையலில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரசமும் அது மாதிரி தான். இந்த மாதிரி குளிர்காலங்கள்லாம் இருக்கிறதுனால ரசம் அப்படின்னா நம்ம ரசம் செஞ்சு வெறும் ரசம் மட்டுமே குடிக்கலாம். அந்த மாதிரி குளிருக்கு அப்புறமா அந்த ஒரு தொண்டையில் கரகரப்பாக இருக்கிறதுக்கெலாம் நம்ம ரசம் வந்து குடிப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரசம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரசம், அதுவும் மிளகு ரசம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மிளகு ரசம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5லேருந்து 6 போல் பூண்டுப்பல். இப்போ இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக புளி கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதே கரைச்சி எடுத்துடலாம். புளியை கரைச்சி அதோட சக்கையை எடுத்தாச்சு. இப்போ தக்காளி போட்டு கரைச்சிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் புளி கூடயே கரைச்சிடலாம். புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அடுத்து நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு, அதிக நேரம் வதக்க வேணாம், ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். புளிப்பை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, இதில் கொஞ்சம் மல்லித்தலை. நல்லா ரசம் வந்து நுரக்கட்டி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக ரசம் வந்து ஓரங்களில் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ரசம் வந்து கொதிக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்துக்கிட்டால் போதும். ரசம் வந்து மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பரான ஒரு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த குளிர்காலங்களில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கப்போ நம்ம இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் ரசம் குடிக்கிறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஈஸியான முறையில் ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.